மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு தம்பட்டம் அடிக்கும் தற்புகழ்ச்சி. வேதாகமத்தின் ஆதார வசனம் மத்தேயு 6:1. இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இன்றைய தியான பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் முதல் 18 வசனங்களும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். தம்பட்டம் அடிக்கும் தற்புகழ்ச்சி. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் அன்பு, கனிவு, பரிவு, பகிர்வு எனவும் உறவுக்குரிய பிணைப்போடு வாழ வேண்டும் என்பதும், புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரிய உன்னதற்கு முன் மகா வணக்கத்தோடு பணிந்து வாழ வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்பட்ட விருப்பமாகும். ஆனால் மனிதனோ நோக்கமறியாது, உண்மையை உணராது, பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்தி வாழும் இக்கால சூழலில் வாழ்வின் உயிர் மூச்சு ஆண்டவரின் அருட்கொடை என்பதை உணர்த்துவது மிக முக்கியமானதாகும். பக்தி என்கிற போர்வையிலே பகட்டு வாழ்வு வந்து செருக்கு என்னும் மமதையில் மயங்கி எல்லாம் எனக்கு தெரியும் என வாழும் மனிதர்களை சீராக்கி சரியான வழிக்குள் கொண்டு வருவதுதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லா நாட்டையும் எனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன் என முழக்கமிட்ட கிரேக்க அரசரான மகா அலெக்சாண்டர் கூறிய கூற்று ஒன்றுமில்லாமல் வெறுமையுடன் விடைபெறுகிறேன் என்பதாகும். அருமையானவர்களே, வாழ்வது சில காலமே என்பதை மறந்து பணம், பதவி, படிப்பு, குலப்பிறப்பு இவைகளை வைத்து தற்புகழ்ச்சியுடன் நடந்து கொள்ளும் பலரை நாம் பார்க்கிறோம். ஒரு பழமொழி உண்டு, நிறை குடம் தழும்பாது, குறைகுடமை கூத்தாடும். நம் சாதனைகளுக்கு நாமே செய்யும் சவப்பட்டுதான் தற்புகழ்ச்சி என்பதையும் மறந்து மனிதன் தடுமாறிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்பட்டம் அடித்து தற்புகழ்ச்சியில் மயங்கிய பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்களை எச்சரித்தார். இந்த கூற்றையே நமக்கும் எச்சரிப்பாக தந்து வாழ்வின் மதிப்பீடுகளை கற்றுத்தருகிறார். மட்டுமன்றி
நம்முடைய ஆண்டவர் எவ்வாறு வாழ அறிவுறுத்துகிறார் என்றால் 2 சின்ன தலைப்புகளிலே நாம் சிந்திப்போம். 1, நற்பண்புகளால் தகுதி பெறுங்கள். வேதத்தை கற்றறிந்தவர்களை மறைநூல் அறிஞர்கள் தங்களையே அறிவாளிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் காண்பித்து கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர் போன்றோர் இறை மனத்திற்கேற்ப வாழாமல் இவ்வுலக மேன்மைக்குரிய நிலையிலேயே வாழ்ந்தார்கள். அதற்கேற்ற நிலையிலே அவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருந்தது. இதை அறிந்திருந்த ஆண்டவர் அவர்கள் விசுவாச தெளிவு பெற வேண்டும் என விரும்பி அவர்களை அறிவுறுத்துகிறார். எப்படியெனில், அறச்செயல்களும் தர்மம் செய்தலும் இறை வேண்டலும் நோன்பிருத்தலும் பக்தி செயல்களின் அளவீடுகளை தவிர தம்பட்டம் அடித்து தற்புகழ்ச்சியில் மமதை கொள்ள அல்ல என்பதை அங்கே உணர்த்துகிறார். இஸ்ரவேலர்கள் பக்தி நிலையில் பாசாங்குடன் இறை மதிப்பீடுகளுக்கு எதிரான நிலையில் நெறிமுறைகளை விடுத்து தங்களை முன்னிலைப்படுத்திய போது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வாயிலாக எச்சரித்தார். ஏசாயா 2வது அதிகாரம் 58வது அதிகாரத்திலே நாம் இதை படிக்க முடிகிறது. வாழ்வுக்குரிய படிநிலைகளில் நிலை நிற்க தெளிவுபடுத்தினார். அருமையானவர்களே, நாமும் ஆன்மீக தெளிவுடன் நடந்து கொள்வது ஏற்புடையதாகும். இறை அன்பினால் மீட்புக்குரியவர்களான நாம் எப்போதும் நற்பணியில் தலை தோங்க வேண்டும். எபேசியர் 4:2-3, கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 9 இதை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை விடுத்து தகுதிக்கு அதிகமாக தன்னை பெரியவராக மதிப்பிட்டுக் கொண்டால் அது தற்புகழ்ச்சியின் வாயிலான ஆபத்துக்கு தள்ளிவிடும். ஒருமுறை ஒரு ஞானி ஒருவர் குளத்தின் கரையோரமாக சென்று கொண்டிருந்த போது கால் தடுமாறி கீழே விழ வேண்டிய சூழலில் அங்கு வந்த ஒருவர் ஞானி விழாமல் தாங்கி பிடித்து காப்பாற்றினார். ஞானி அவருக்கு நன்றி கூறி விடை பெற்றார். ஆனால் காப்பாற்றிய மனிதரோ அமைதியாக இராமல் ஞானியை பார்த்து, எந்த இடத்தில் கண்டாலும் பிற மனிதர்கள் முன் நான் தான் ஞானியரை குளத்தில் விழாமல் காப்பாற்றியேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வாராம். வழக்கத்தின்படி மக்கள் கூடியிருக்கும் குளத்தின் ஓரமாக வந்த ஞானி எதிர்பாராத நிலையில் குளத்தில் குதித்து விட்டார். ஞானியர் தவறி விழுந்ததாக நினைத்த பலர் இறங்கி தேடுதல் தொடர்ந்தனர். அதில் தம்பட்டம் அடித்தவரும் ஒருவர். ஆனால் ஞானி எதை பற்றியும் கவலைப்படாமல் நீச்சல் அடித்து விளையாடி கொண்டிருந்தார். அப்போதுதான் அனைவருக்கும் தெரிந்தது ஞானிக்கு நீச்சல் தெரியும் என்று. இந்த நிலையிலே ஞானி அங்கிருந்த மக்களிடம் தம்பட்டம் அடித்தவரை அறிமுகப்படுத்தி, எனக்கு நீச்சல் தெரியாது என நினைத்து இந்த தனவான் ஒருமுறை விழாமல் காப்பாற்றினார் என கூறினார். இதை கேட்ட தம்பட்டம் அடித்து தன்னையே பெருமையாக எண்ணியவர் அவமரியாதையுடன் வெளியேறினார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தகுதிக்கு அதிகமாக தற்புகழ்ச்சி கொள்ளுகிறவர்கள் வருகையின் காலம் அண்மையில் இருக்கிறபடியால் தந்தையாகிய ஆண்டவரின் கைமாறு பெற மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்கவும் நற்பண்புகளால் தகுதி பெறவும் ஆண்டவர் கூறிய போதனையே நமக்கும் ஏற்புடைய ஆகிறது. 2வதாக, நற்செயல்களால் சான்று பகருங்கள். மானிட வாழ்வின் கட்டமைப்புக்கான எந்த ஒரு நற்செயல்களும் இறையரசு நிறையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இறைப்பணி ஊழியம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னலம் துறந்து நற்பணியாற்ற வழங்கப்பட்டிருக்கும் அங்கீகாரமாகும். பிறரது பார்வையில் தற்புகழ்ச்சி எனும் மயக்க மமதையில் பேதலித்து அதற்காக அறச்செயல்களை செய்வதோ தங்களை மட்டுமே பக்திக்குரியோராக காண்பித்துக் கொள்வதோ ஏற்புடையதன்று. மாறாக நம்மை நாமே அது ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மானிட வழிகளை புரிந்து கொண்ட நிலைகளில் அவர்களிடம் மனதுருக்கத்துடன் நடந்து கொள்வதுதான். மட்டுமில்லாது அழுத்தப்பட்டோரின் சுமைகளை ஏற்கும் சுமை தாங்கிகளாக ஒப்படைப்பதும் ஆகும். ஆனால் இந்த நோக்கத்தை தவிர்த்து நம்மை மட்டுமே உயர்வாக நினைத்து பிறரை தரம் தாழ்த்தி பார்ப்பது, தற்புகழ்ச்சியில் தடம் புரளுவது, நமக்கு நாமே வீழ்ச்சியை தேடிக்கொள்வது என்பது நேபுகாத் நேச்சரின் வாழ்வு வழியாக அறிந்து கொள்ளும் செய்தியாகும். தானியேல் 4வது அதிகாரம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, ஆடம்பர உலகில் ஆன்மீகத்தை மையப்படுத்தி சொகுசான வாழ்வு வாழ முன்வருவதும் அதற்காக இறை வாக்கை தீர்க்க தரிசனங்களை தங்களுக்குரியதாக சாதகமாக்கிக் கொள்வதும் ஆபத்தானதாகும். ஆகவே அதை விடுத்து அறச்செயல்கள், இறைவேண்டல், உண்ணா நோன்பு ஆகிய அனைத்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுபவையாக அன்று மாறாக ஆண்டவரால் ஏற்கப்படுபவைகளாக இருக்க வேண்டும். இறை உறவுக்கு ஊடகமானவைகளால் நாம் தம்பட்டம் அடிக்காமல் ஆண்டவரின் நன்மதிப்பிற்குரியோராக வாழ்ந்திடுவோம். திருச்சிலுவையின் தடயத்தினில் மீட்பின் ஒளியின் வெளிகளை உயர்த்தி விண் வாழ்வின் பார்வையில் என்றென்றும் பயணிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன். ஜெபிப்போமா. தற்புகழ்ச்சியை குறித்து இதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். தர்மத்தை குறித்து இதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஜெபத்தை குறித்து இதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். உபவாசத்தை குறித்து இதை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மலை பிரசங்கத்திலே கற்றுத்தந்த அந்த வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே வாழும்போது ஆண்டவரே, பணிவுடனும் சாந்தத்துடனும் ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும், நல்ல உறவுகளை நல்ல பிணைப்போடு வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிற ஸ்தோத்திரம். அதற்குரிய பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலே நல்லுறவு, சமூகத்திலே நல்லுறவு, திருச்சபையிலே உமக்கு உகந்த உறவு, அப்படி நாங்கள் வாழ உதவி செய்வீராக. தற்புகழ்ச்சி எங்களை கொண்டு போட்டுவிடும், ஆணவம் எங்களை ஆண்டவரே அவமாக்கிவிடும் என்று நாங்கள் பல காரியங்கள் மூலமாக கற்றுக்கொண்டோம். பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடி உம்முடைய பணியிலே நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எங்களை நிறை குடங்களாக பார்க்காமல் கர்த்தர் எங்களுக்குள் இருக்கிறதுனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க உதவி செய்யும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம், ஆசீர்வாதத்தின் நாளாக அறிவிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.